ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆபகுக் 3 அதிகாரம் 18 வசனம். ஆபகுக் chapter 3 verse 18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாகிய ஆபகுக் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்னத்தை நான் இழந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். Dear child of God, the prophet Habakkuk says, yet I will exult in the Lord. Exulting in the Lord is very important thing in our life, believing that He is the Lord. He is the Lord. He has all control above everything, above your situations. He has all control about your losses. He knows how to recover, how to restore everything in your losses. So you need to exult and be joy in the presence of God. There are times people are just complaining. They are comparing others' wealth and they are comparing and they are complaining. Today I want to tell you, your Lord God is Jehovah Jireh. He is rich in glory. He will bless you with all the blessings. He has all power. He will do anything for you because you are declaring that He is your Lord. Secondly, the Word of God says, I will rejoice in the Lord of my salvation. Salvation means God is going to save you from every sickness. He is going to heal every diseases in your life. He is our Savior. He is our Lord Jesus Christ. You need to rejoice. When you read Zephaniah chapter 3 verse 14, the Word of God says, daughter of Jerusalem, rejoice and be glad with all your heart. Today, whatever may be your situations, உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில் இருந்தால் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார். அவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆண்டு வழிநடத்துகிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவராலே உங்களுக்கு செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கு ரட்சகராய் இருக்கிறார், அந்த ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர், உங்களை சத்துருவின் கையிலிருந்து ரட்சிக்கிறவர், பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர், வியாதியின் கூறுகளிலிருந்து உங்களுக்கு முற்றிலுமான சுகத்தை கொடுக்கிற ரட்சகர், அவரே பரிகாரி. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க. Whatever may be your sicknesses, He will heal you completely. Nothing is impossible with our Lord Jesus Christ. He is healer. He is Jehovah Rapha. He will heal you. He will wipe all your tears and He will restore your health back. You will be healed in Jesus' name. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தராக இருந்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிழ்ந்து களி கூற உதவி செய்தருளும், அவர்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய சமூகத்தினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எல்லா விதமான பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகட்டும். அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பெரிய பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். கடன் பிரச்சனையா, வியாதியின் காரியமா, பிள்ளைகளை குறித்ததான கவலையா, எதுவா இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளிலிருந்து உங்களை ரட்சித்து உங்களை மகிழ்ச்சியாக்க வல்லவர், ஆசீர்வதிப்பார். நீங்கள் களி கூறப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.